கவனிப்போம். இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள், ஆன்மாக்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இன்னும் ஃபேஸ்புக் குறிப்பிலே இந்த தேவசாயி நிகழ்ச்சியோடு ரூரல் டெவலப்மெண்ட் சேரிட்டஸ் ஜேஎம் ராஜ் தோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் இந்த ஊழியனின், இந்த திருத்தொண்டனின், உங்கள் சகோதரனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துதல்களும் ஆசீர்வாதங்களும். உங்களுடைய மெயில் ஐடியை பார்த்து அதில் உங்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டேன். யாரையும் புண்படுத்துகிற மாதிரியோ, மதம் சார்ந்த விஷயங்களையோ, இல்லை தவறான செய்திகளையோ குறிப்பிலே பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுடைய நல்ல விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்து வருவதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை எங்களோடு விரும்பி அழைக்கிறோம் என்று சொல்லி விரும்பி அழைக்கின்ற, சேர்த்து கொண்ட அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்கள். இந்த தேவசாயி நிகழ்ச்சி என்பது ஆன்மீக சம்பந்தப்பட்டது. உலக சார்ந்ததோ மதம் சார்ந்ததோ கிடையாது. அதனாலே ஒரு ஆன்மா என்பது, சிலர் கூட கேட்டிருந்தீங்க, ஆன்மானா என்ன எனக்கு தெரியல. ஆனால் இந்து மதத்தினுடைய ஒரு தலைவராகத்தான் அந்த கேள்வியை கேட்டவர் இருக்கிறார். இதே போல் எல்லா மதத்தவர்களுக்குள்ளேயுமே இந்த ஆன்மீகம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆன்மானா என்ன? நீங்கள் பெந்தைகோஸ்து சபையிலும் கூட பாஸ்டர்கள், ஊழியக்காரங்களுக்கு கூட அது ஒரு கேள்விக்குரிய. ஆன்மா பொதுவாக பைபிளில் சில இடத்துல பிரியமானவரையும் ஆத்மா வாழ்ந்தது போல் எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாக இருக்கு. சில மேலோட்டமாக அறிவு ரீதியாக இந்த வார்த்தைகளை, வசனங்களை பேசுகிறார்கள், படிக்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிறோம், இது ஒரு முக்கியமான நாள். ஓய்வு நாள் என்பது கடவுளுடைய நாள். கடவுளோடு நாம் நேரத்தை செலவிடுகிற நாள். கடவுளுக்கும் கடவுளுக்கும் நம்முடைய ஆன்மாவுக்கும் உள்ள பந்தத்தை, பாசத்தை, நட்பை, உறவை தீயென அனல் மூட்டி எரிய செய்கின்ற ஒரு புனித நாள். கைதட்டி என்ன செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், கரங்களை. ஆகவே திமோத்தேயை பார்த்து பவுல் சொல்வார், நான் உன் மீது கரங்களை வைத்த பொழுது நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. கோயில் என்று சொல்லும்போது, ஒருத்தர் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால், ஆலயங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஆசீர்வாதம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், எங்கள் வேண்டுதல் என்ன செய்யணும், நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கு அல்ல. ஆலயத்துக்கு முற்காலங்களிலே எதற்கு சென்றார்கள் என்று சொன்னால், எதுக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னால், தேவனுடைய அருளை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனோடு உள்ள நெருங்கிய ஒரு உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்காக, அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அவர் விருப்பப்படி வாழ்கிறதற்கு பலத்தை, சக்தியை கேட்பதற்காக அன்று ஆலயங்களுக்கு சென்றார்கள், கோயில்களுக்கு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கி ஆலயங்களுக்கு கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடவுளுங்க என்ன செய்யலை, பேங்க் வச்சு நடத்தலை, எங்களுக்கு பணத்தை தர ஆண்டவரே, அவர் லாட் போட்டு என்ன செய்யலை, பிஸ்னஸ் பண்ணலை, வீடு கட்டி கொடுக்குறதுக்கு. அதனால் கடவுள் அவர்கிட்ட இருக்கிறது என்னென்னா, குர்ஆன் சொல்லுகிறது, அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். கைதிகளை பார்ப்போம். அருள் நிறைஞ்சிருக்கு, அபிஷேகம் நிறைஞ்சிருக்கு, உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள், தெய்வீகமானது என்ன செய்யிருக்குன்னா நிறைஞ்சிருக்கு. அதனால் கடவுள் என்பவர் ஏதோ இந்த கீழ்த்தரமான, இழிவான, அழிஞ்சு போகிற விஷயங்களுக்காக இன்றைக்கி நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறவர் இல்லை, ஆசீர்வதிச்சுட்டு நம்மகிட்ட மல்லுக்கடிட்டு இருக்கிறவர் அல்ல. மனிதன் இந்த உலகம், பசாசு, சரீரம், இது மூன்றையும் வெல்ல வேண்டும், தோற்கடிக்க வேண்டும். இது மூன்றையும் வென்று தோற்கடிக்க என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இறை தன்மையை, இறை ஆற்றலை
இறைவனுடைய சாயலை, இறைவனுடைய அந்த பாவனையை இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதனால் அன்னைக்கு போனவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுடைய பிரசனம் எங்களுக்கு வேண்டும் ஐயா, உங்கள் பிரசனம் போதும். அன்னைக்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வரும்போது சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் இருட்டு வெளிச்சமாகிவிடும், எங்கள் துக்கம் சந்தோஷமாகிவிடும், எங்கள் தோல்வி ஜெயமாகிவிடும், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நோய்களும் துன்பங்களும் துயரங்களும் என்ன செஞ்சிடும், உங்கள் வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன், உங்கள் வார்த்தைக்காக அணிஞ்சிருக்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகிவிடும். அதனால இன்னைக்கு கடவுளிடத்தில் வர்றது, ஆலயங்களுக்கு வர்றது எதுக்குன்னு சொன்னால், நம் ரூபத்தை மாற்றிக்கொள்வதற்காக, மறுரூபமாகிக் கொள்வதற்காக. தேவனுடைய ரூபத்தை திரும்பவும் முதல் மனுஷன் இழந்து போனால், இழந்து போன ரூபத்தை, இழந்து போன தெய்வீக தன்மையை, இழந்து போன தெய்வீக அன்பை, பாசத்தை, நேசத்தை, கருணையை, இரக்கத்தை, மகிழ்ச்சியை, விசுவாசத்தை, தன்னடக்கத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே படைப்பு அனைத்தையும் ஆளக்கூடிய ஆற்றல் நிறைந்த மனிதனாக வாழ்வதற்காக தேவன் நினைச்சார் சொன்னார். தன் சாயலிலே, தன்னுடைய பாவனையிலே, தன்னுடைய பரிசுத்தத்தை அவனுக்கு கொடுத்து, தன்னுடைய அதிகாரத்தை, ஆளும் அதிகாரத்தை, ஆற்றலை அவனுக்கு கொடுத்து, இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் என்ன விடா பாதுகாப்பது, படைத்து உன் கையில் ஒப்படைக்கிறேன், இதை நீ நினைச்சி ஆண்டு நடத்து, வழி நடத்து, இந்த பூமியில் படைத்து நீ வழி நடத்து, நீ தான் யார் எஜமானன், நீ தான் முதலாளின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு நம்மளை முதலாளிகள், ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, பரிசுத்த கூட்டமாக தெய்வம் நம்மளை படைத்திருக்கிறார். கைதிக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கருத்து. அதனால இன்னைக்கு இந்த இல்லற வாழ்க்கை என்பது, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வாழ்க்கை தான். கணவன் என்பது, மனைவி என்பது, பிள்ளைகள் என்பது, சொத்து என்பது, வீடு என்பது, ஆடு மாடுகள் என்பது எல்லாம் கடவுள் கொடுத்தது. ஆனால் எதுவும் எனக்கு சொந்தமானது சொல்லுங்க இல்லை. ஆன்மீகம் இந்த வாழ்க்கை தான். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இல்லாததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் சொத்து, என் வீடு, என் நிலம், என் மாடி, என் முண்டாட்டி, என் பில்லம்மா. ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கடவுள் கொடுத்தது, கடவுள் கொடுத்த செல்வம், கடவுள் கொடுத்த முத்து, கடவுள் கொடுத்தது, இது கடவுளுக்குரியது. அதனால இப்போ எனக்கு தந்திருக்கிறாரு, அதனால மனைவியை நான் வச்சு என்ன செய்கிறேன், பராமரிக்கிறேன், பிள்ளைகளை என்ன செய்கிறேன், பராமரிக்கிறேன், அதை படிக்க வைக்கிறேன், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், அதுக்கு துணிமணி கொடுக்குறேன். இது என் கடமை, என்னுடைய வேலை. இந்த ஜீவன்களை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார், அந்த வேலையை உத்தரவை கொடுத்துருக்கிறார். கைவிட்டுக்கலாமா? இதைத்தான் நீ பண்ணணும். உனக்கு சொந்தம்னு நீ நினைச்சக்கூடாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள நம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உன் திருவையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உன் திருவையினால் நான் திளைத்துக் கொண்டேன், உன் தாசத்தினால் பேசலாம். அதனால இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து உங்க கிருபையினால நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், உயிரோடு பிழைத்திருக்கிறேன். உங்க பாசத்தினால், உங்க பராமரிப்பினால், உங்க போஷிப்பினால், உங்கள் வழிநடத்தலினால் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, ஆனந்தமாக இருக்கிறது. என்னை மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, சந்தோஷமாக வைக்கிறதுக்காகத்தான் நீங்க பாடுபட்டீங்க.
நீங்க காயப்பட்டீங்க, நீங்க அடிக்கப்பட்டீங்க, நீங்க நொறுக்கப்பட்டீங்க. என்னை நலமாக்கக்கூடிய தண்டனை இயேசுவே உங்கள் மேல் விழுந்தது. அதனால இன்னைக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய, சொத்துன்னு சொல்லக்கூடிய, ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடிய, அப்பம்னு சொல்லக்கூடிய, மருந்துன்னு சொல்லக்கூடிய, மருத்துவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கைதிக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்ல கரகத்தை. இந்த மனநிலை, இந்த சிந்தனை இருதயத்திலே இப்படியாப்பட்டதான ஒரு உணர்வுகள் இன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இருக்க வேண்டும். இந்த நினைவோடு இருக்கிற மனுஷனுக்கு பேர் தான் என்னன்னா ஆன்மீகவாதி, ஆவிக்குரியவர். அதனால நான் எதையும் உண்டாக்கல, எதையும் கொண்டுட்டு வரல, எதையும் கொண்டுட்டு போக அடிச்சது முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்னு சொன்னா நான் எனது, எனக்கு, என்னுடையது. இந்த நான்கிற அகந்தை என்னைக்கு ஒழிகிறதோ நான் அல்ல. இதை பவுல் சொல்றார், வாழ்வது நான் அல்ல, என்னில் யார் வாழ்கிறார்? வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், ஆவது ஆதாயமே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், சாவது ஆதாயமே. நான் என்ன செய்யணும் சொல்லுங்க? நான் தான் பண்ணேன், நான் தான் கட்டினேன், நான் தான் எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ சாகணும். நீ எதை கட்டின, நீ எதை உறுதியாக்குன, நீ எதை உண்டாக்குன? ஹலோ, இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் உண்டா? இல்லை. அதனால இன்னைக்கு கோயிலை கட்டினேன், கோயிலுக்கு கோபுரத்தை கட்டினேன், சிலையை கட்டினேன், சிலையை செஞ்சேன். இந்த கோயில் இருக்கக்கூடிய சிலை நான் வச்சது, நான் செஞ்சது, நான் தான் இந்த கோயிலுக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நான்கிறது சாகம். அதனால நீ வச்சதுனால அங்கே யாரும் இல்லைன்னா நீ வச்சது கிடையாது. உன்னை வச்சதே, உன்னை வாழ வைக்கிறதே நீ யாருன்னு சொன்னா தெய்வம். அதனால இன்னைக்கு படைத்தவரை இதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நினைச்சுவார்னா, விவேகானந்தருடைய குரு அழகாய் சொல்லுவார், இந்த உலகத்தோடு உள்ள பந்தத்திலிருந்து, இந்த மனிதனோடு உள்ள பந்தத்திலிருந்து, மரங்கள், இந்த சாமிகள் சொல்லக்கூடிய இந்த பந்தத்திலிருந்து நீ விடுபட்டு, இதெல்லாம் ஆரம்ப நிலை. இதில் நீ இருக்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நீ என்ன செய்யணும்னு சொன்னா, கண்ணை மூடி தியானத்தில் இருந்து தவம் செய்து உன்னை மறந்து நீ செத்து வாழ்வது நான் அல்ல, தெய்வம் தான். இந்த சரீரம் சாகணும், கோபம் சாகணும், காமம் சாகணும், கசப்பு சாகணும், வைராக்கியம் சாகணும், எரிச்சல் பொறாமையில் சாகணும். இதை சாகடித்து, இதை ரோமேயர்கள் திருமுகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுவார், ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரிகளை சாகடித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். மாம்சத்தினுடைய தன்மைகள் என்னது? விபச்சாரம், வேசித்தனம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மரத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? சாகணும். நான் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மா, அதான் சொன்ன ஆன்மா என்பது இப்போ பேசிக்கொண்டு இருக்கிறது, இந்த உடல் அல்ல. எல்லாரும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நான் உடல் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண், காது, மூக்கு, வாய், சதை, ரத்தம், இதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ என் ரத்தம் போச்சு, ஐயோ என் உடம்பு இடிஞ்சு போச்சு, சதை இடிஞ்சு போச்சு, இடிஞ்சு போச்சு, கால் ஒடிஞ்சு போச்சு, கை ஒடிஞ்சு போச்சு, மண்டையில் என்ன செஞ்சிருச்சு, எல்லாமா கை இடிஞ்சு போச்சு. இது எல்லாமே கிடையாது. அந்த செவரு பிண்டு இருக்கு, செவரு அங்கே இன்னைக்கு வெடிச்சிருக்கு. இந்த செவரு வெடிச்சிருக்கிறதுனால இங்கே நடக்க வேண்டிய வழிபாடுகள், ஜெபக்கூட்டங்கள், ஜெபங்கள் எதுவும் நிச்சயம் இல்லை. இதில் புழக்கங்கள் எதுவும் நிச்சயப்படலை, தடைபடலை. இதே மாதிரி கையில் பிரச்சனை வந்தாலும் சரி, பல்லில் பிரச்சனை வந்தாலும் சரி, வாயில் பிரச்சனை வந்தாலும் சரி, காலில் பிரச்சனை வந்தாலும் சரி, உள்ள வயிற்றுல பிரச்சனை வந்தாலும் சரி, கிட்னியில் பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த எல்லாவற்றையும் விட உள்ளே ஏகி கொண்டிருக்கக்கூடிய
நம்முடைய உயிர்தான் ஆன்மா. கைதிகளமா நல்ல கருத்து சகோதரர். ஆன்மானா என்ன? ஆன்மாவை பற்றி பேசுறீங்கள? ஆன்மாங்கிறது சொல்றது ஒரு மடத்தனம் இல்லையா? இது உன் அறிவுக்கு எட்டாவது தெரியுமா? உன் மடத்தனத்துக்கு என்ன செய்யாது? இது எட்டாவது அறிவுக்கு என்ன செய்யாது? இது எட்டாவது அறிவை கடந்தது. இது ஞானத்தால், தெய்வீக அந்த அருளால், ஞானத்தால் மட்டும்தான் அந்த ஆன்மாவை என்ன செய்ய முடியும்? கண்ணுக்கு புலப்படாதது, ஆவிக்குரிய கண் கொண்டு, ஞான கண் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி, ஒளி, ஒளி உடல். இயேசு சொல்வார், நீ உலகத்திற்கு உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு, மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, இயேசு வந்து விட்டார், உன்னில் வந்து விட்டார், இயேசு வாழ்கின்றார், உனக்குள் வாழ்கின்றார், துன்பம் எல்லாம் மறைந்து போகுதே, உன் துயரம் எல்லாம் நீங்கி போகுதே, துன்பம் எல்லாம் மறைந்து போகுதே, உன் துயரம் எல்லாம் நீங்கி போகுதே, எழுந்து ஒளி வீசு, நீ எழுந்து ஒளி வீசு, இயேசு வந்து விட்டார், உன்னில் வந்து விட்டார். Praise the Lord. அதனால இன்னைக்கு நீ ஒரு ஒளி, ஆன்மா என்பது ஒரு ஒளி, கடவுள் ஒளியா இருக்கிறது போல உன்னை தன்னுடைய ஒளியாக என்ன செஞ்சிருக்கிறார்னா தன்னுடைய சாயல்ல படைச்சிருக்கிறார். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை மதத்தால, மத சடங்காச்சாரங்களால, உன் அறிவால, படிப்பால என்ன செய்ய முடியாதுன்னா அறிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதனால இன்னைக்கு ஆன்மீகம் என்பது மதத்திற்கு, ஜாதிக்கு, மொழிக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு நான் தமிழில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லா மொழியினரும் இதை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. போன இந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மட்டும் 2 கோடி பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, நம்ம இந்த தேவசாய நிகழ்ச்சியோடு இந்த குரூப்போடு இணைஞ்சிருக்கிறாங்கன்னா 2 கோடி பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் இணைஞ்சிருக்கிறாங்க. இல்லைங்களா? எல்லாத்தையும் ஆன் பண்ணி பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி அதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய போட்டா, அந்த அங்கி போட்டு அந்த கையில் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த போட்டா, ரூரல் டெவலப்மெண்ட் சேரிங் ட்ரஸ்ட்டு, இந்த ட்ரஸ்டினுடைய பேரும் போட்டாவும் எல்லா இதுலேயும் என்ன செஞ்சுட்டு இருக்கு. அதான் பார்த்தேன், நம்ம ஒரு 200 குரூப்பில் தான் என்ன செஞ்சோம், கிளிக் பண்ணோம், லிங்க் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இல்லை பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணுறாங்க, பரவுதான்னு தெரியாது. ஒரு வருஷத்தில் எந்த நிலைக்கு போகும், எங்கே போகணும்னு தெரியாது. அவங்க சில இது ஜேஎம் ராஜ், உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் குரூப்பில் என்ன செய்கிறோம், ரிசீவ் பண்ணுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை, இந்த ஆன்மீக ரீதியான அந்த வார்த்தைகளை நீங்கள் பதிவிடும்படி எங்கள் குழுவினர்கள் என்ன செய்கிறார்கள், உங்களுடைய ப்ரோக்ராமை ஏற்றுக்கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். எப்படி மெயில் ஐடியில் என்ன போட்டு விட்டுட்டே இருக்கிறாங்க. எனக்கு மொழி பிரச்சனை ஒரு பக்கம், தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் தெரியாத ஒரு பக்கம். இது எல்லாத்தையும் இணைஞ்சு வேண்டியிருக்குன்னா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறுபடியும் அது ஒரு ஆப்பில் போட்டு அதில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்து 24 மணி நேரம் நைட்டெல்லாம் 9-11 மணி ஆயிடுது. இன்னொன்று, காலையில் நான் ப்ரோக்ராம் ஏற்றி முடிக்க முன்னே 100-150 என்ன செஞ்சதுன்னா உள்ள அவங்க பார்த்து பதில் வந்துடுது. அதுக்கு ரிப்ளை பார்க்குறேன். அதுக்கடுத்து மறுபடியும் 11 மணிக்கு ஒரு 100 குரூப்புக்கு அனுப்புகிறேன். அப்போ அதில் இருந்து என்ன வருது. வேறு இதில் கேப்பு கொஞ்சம் அந்த உடனே பார்க்காம லேட்டாகி பார்த்தாங்க வந்துக்கிட்டு இப்படி நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன செஞ்சுட்டுருக்குன்னா அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னொன்று, சில சகோதரிகள் கிட்டத்தட்ட அன்றைக்கி அதில் ஒரு சிஸ்டர் மட்டும் அனுப்பியிருந்தாங்க, தமிழ் ஒரு குரூப்பில் இருந்து. அவங்க மட்டும் அனுப்புனது கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேலே. ஆமாம்,
70 லட்சம் பேருக்கு மேலே 1.m போட்டால் அதுக்கு அந்த 1.mன்னா என்ன 10,000 பேர். அதில் போடுறாங்க 6.m 8.m 9.m அப்படின்னா கணக்கு படி பார்த்துக்கோங்க. இப்படி வரிசையாக இந்த குரூப்பில் இணைஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு நாளும் உள்ளே இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆன்மீக ரீதியான செய்தி எங்கேயும் இல்லை. நானே கோயிலாக அலைஞ்சிருக்கிறேன், ஆனால் இந்த மெசேஜ் நிகழ்ச்சியில் கிடைக்கல, கேட்கல. இது யார்கிட்ட கற்றுக்கொண்டேன், யார் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரிஷிகள், முனிவர்கள், புனிதர்கள், பரிசுத்தவான்கள். அதனால் இந்து சகோதரர்களுக்கு சொல்கிற நிறைய குரூப் இந்து சகோதரர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களே கிட்டத்தட்ட இப்போ இணைஞ்சிருப்பாங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் இணைஞ்சிருப்பாங்க. இந்த 2 நாளில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இணைஞ்சிருப்பாங்க. உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்கிறேன். இன்னும் இதை நீங்கள் ஆழமாக நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் விவேகானந்தருடைய குரு ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவான் ரொம்ப அருமையாக ஆன்மீகத்தை பற்றி என்ன செய்கிறாருன்னா விளங்கிட்டு இருக்கிறார். அதை நீங்கள் பார்த்தாலே போதும், ஒரு மதத்திலே நீங்கள் சேர வேண்டியதில்லை, ஒரு கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருந்த இடத்துல, உட்கார்ந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நம்ம எப்படி இறைவனோடு உறவு கொள்வது, தொடர்பு கொள்வது. இந்த ஆன்மா அந்த உடல் அல்ல, நீ சரீரம் அல்ல, நீ இரத்தம் அல்ல, இந்த இரத்தமும் சரீரம் சதையும் உள்ள மனுஷன் அல்ல, நீ ஒரு ஒளி மனுஷன், ஆவி மனுஷன். அதனால அவர் சொல்றாரு, பலாப்பழத்தை வெட்டும் போது, பலாப்பழத்தை நீ கத்தி வச்சு வெட்டினா கையில் எண்ணெய் போட்டுட்டு அந்த பழத்தை வெட்டலைன்னா அதில் உள்ள பசை என்ன செஞ்சுக்கணும், கையிலையும் கத்திலையும் ஒட்டிக்கிட்டு அடுத்து என்ன செய்ய விடாது, ஒன்று வேற எதையும் செய்ய விடாது. இது மாதிரி இந்த இறை அருள் என்கிறதான எண்ணெய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிறதான எண்ணெய், அதில் அவர் சொல்றாரு இறைவனுடைய அருள் பிரசன்னம்னு சொல்றார். ஆனால் பைபிளில் இயேசு சொல்றாரு, அவர் அனுப்பிய துணையாளன் நெருப்பின் ஞானஸ்தானம், அக்கினியின் ஞானஸ்தானம். ஒரு கைவிட்டுகளை பார்ப்போம், ரெண்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால ஒரு மனுஷன் இல்லற வாழ்க்கையை தொடங்கும் போது தன் வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினைன்னு பைபிள் சொல்லுது. இதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ இல்லற வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருது, இந்த எண்ணெயில நீ நிறைஞ்சிரு, மூழ்கிரு. இந்த எண்ணெயில நிறைஞ்சு நீ மூழ்கிருன்னு சொன்னா இந்த குடும்பம், இந்த உலக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை உன்னை மேற்கொள்ளாது. இதில் நீ கட்டப்பட மாட்ட, இதில் நீ கஷ்டப்பட மாட்ட, இதில் நீ காயப்பட மாட்ட, இதில் நீ தோல்வி அடைய மாட்ட. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் அவங்க அந்த குரூப்பில் தன்னுடைய மன வேதனைகளை போட்டிருந்தாங்க. ஏமாற்றப்பட்டது, கைவிடப்பட்டது, இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறது, வாழ்க்கையே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம்னு வெறுத்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மனம் உடைச்சு போட்டிருந்தாங்க. உலகத்தை நீ வெறுத்து கடவுளை நேசிக்க ஆரம்பித்தால் அவர்தான் உண்மையான துணையாளன், அவர்தான் உண்மையான உனக்கு மணவாளன், அவர்தான் உனக்கு உண்மையான காதலன், அவர்தான் உன்னை கைவிடாமல் என்னைக்கும் இந்த உலகம் முடிவெடுத்து உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துகின்ற ஒரு துணையாளர். கைவிட்டு அந்த இயேசுவுக்கு சொல்லி நன்றி சொல்லுங்கள். அதனால ஆன்மீக வாழ்க்கை என்பது நல்ல ஆன்மீக குருக்கள்கிட்ட தான் என்ன செய்ய முடியும்னா, அந்த ஆன்மீக ரீதியாக அவர் சொல்றாரு, நான் காளி கோயிலில் காளி சிலைக்கு தான் என்ன செஞ்சேன்னா பூசை செஞ்சு அதற்கு ட்ரெஸ் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன், அதற்கு நான் பூசை பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது தொடக்க நிலை. அந்த பக்தி என்பது, அந்த பிரார்த்தனை வழிபாடு முறைகள் என்பது என்னை அடுத்த நிலைக்கு என்ன செய்தது, தனித்திருக்கும் போது, பரவச நிலையில் இருக்கும்போது, கண்ணை மூடி நான் தியானத்திலே உட்கார்ந்திருந்த பொழுது எல்லாத்தையும் மறந்து, கோயிலை மறந்து, கோயில் இருக்கக்கூடிய அந்த காளி சிலையை மறந்து அந்த இறைவனோடு என் ஆத்மா என்ன செய்துவிடும், சஞ்சரித்து கொண்டு உரையாடி நான் ஒரு மெய் மறந்த நிலையிலே பரவச நிலைக்குள் ஆகிவிடுவேன். கைகட்டுகளை பார்ப்போம். இதை அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுவார், நான் ஆவிக்குள்ளானேன், நான் பரவசத்துக்குள்ளானேன், அப்பொழுது என் கண்களுக்கு முன்பாக மேலே வானத்திலிருந்து ஒரு கூண்டு என்ன செய்தது, இறங்கி வந்தது, அதிலே மிருகங்கள் இருந்தது. இதாங்க ஆன்மீக நிலை, இதாங்க ஆவிக்குரிய நிலை. அதனால இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதம், எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரே வழிதான். இந்த பைபிள் சொல்லுவது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அதனால் கோயிலுக்கு போகிறது என்பது, ஆலயங்களுக்கு போகிறது என்பது ஏதோ போய் ஆண்டவரே பிச்சை கேட்கறதுக்கா அல்ல.
எங்களுக்கு சுகத்தை தாரும், என் பல்லு வலியை தீரும், என் கால் வலியை தீரும், வீடில் ஆண்டவரே வீட்டை தாரும், ஆண்டவரே ரூபாயில் ஆண்டவரே ரூபாயை தாரும். இதில் நிறைய இந்த போதகர்களும் இவங்களும் நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் இதை ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணனா உடனே உனக்கு பணமழை பெய்யும் போடுதான், ஏமாத்துக்கார பெய்வேன். இன்னொன்று, நீ அவங்ககிட்ட போன உடனே நினைச்சுறாங்கன்னா உனக்கு அது பிடிச்சிருக்கு, உனக்கு செய்வன வச்சுருக்கிறாங்க, உன் வீட்டில் கட்டு இருக்கு, இப்படி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா நம்மளை சொல்லி அவங்க சொல்கிற மாதிரி 7 வாரம் வா 4 வாரம் வா, இப்படி நீ தொடர்ந்து என்ன செய்ய வந்துட்டு இதுக்கு அதை செய்யணும், இப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா மக்களை என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இப்படி ஒரு கட்டுக்குள்ளே மீண்டும் மீண்டும் என்ன செஞ்சுருக்க ஒரு பாரத்துக்குள்ளே என்ன உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ராமகிருஷ்ண பகவான் சொல்கிறார், நீ எங்கேயும் போகாத, உன்னை படைச்ச கடவுள்கிட்ட போ, உன்னை படைச்ச தெய்வத்துக்கு போ. மதத்தை கடந்து பேசுகிறார். அதனால் இந்து சகோதரர்கள் சொல்கிறேன், ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய அங்கே ஞான மொழிகள்னு இருக்குது, ஒரு 51 இது இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. இந்த ஞான மொழிகள் ஞான அந்த இதை நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலே நம்ம கத்தோலிக்க பைபிளில் சீராக்காகமோ ஞானாகமோ சுபித்தாகமோ இந்த ஞான மொழிகள் இந்த பைபிள் வசனங்களுக்கு இது மாதிரி தான் இந்த இவருடைய இது இருக்கும். அதனால் இந்த ஞான வழிகளை இன்றைக்கி கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னால் ஆன்மீகத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறேன். இன்றைக்கி உலகம் இருக்கக்கூடிய எல்லா மதத்தோரும் மொழியினரும் இன்றைக்கி நம்மளோட கனெக்டாகி லிங்காகி பேசுகிறாங்கன்னு சொன்னால் மதத்தை கடந்து ஆன்மா நீ அழியா நித்திய ஜீவன் மரணமில்லா வாழ்வை வாழக்கூடியவர்கள். அதனால் நான் அடுத்த பகுதிக்கு போகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற ஆன்மாவிலே உணவுனா என்ன, அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அடுத்த பகுதியை பார்க்குறேன். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னென்னா, சில நேரத்தில் நமக்கு நெட்டு கட்டாயிடுச்சு. இந்த நெட்டு கட்டானதுனால இப்போ நேரத்து சாயங்காலமே நேற்று காலையிலே கட்டாயிடுச்சு. நேரத்திலேருந்து என்ன செய்ய முடியல, ப்ரோக்ராம் ஏற்ற முடியல. அதனால் இந்த தேவல் சாய் நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு நெஞ்சங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, ஆன்மாக்களுக்கு சொல்கிறது, யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ராஜ், யூடியூப்பில் ஜேஎம் ராஜ்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 600-700 வீடியோ ப்ரோக்ராம் அடிச்சிங்கன்னா உள்ள கிடக்கும். இதை நீங்கள் தட்டி பார்க்கலாம். இதில் ஒரு குரூப்பில் உள்ளவங்க 1 போட்டு எம் போட்டுருந்துச்சு, அந்த குரூப்புக்கு அந்த இது கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ப்ரோக்ராமெல்லாம் பார்த்துட்டு அதை நமக்கு அப்படியே எழுதியிருக்கிறாங்க, போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அதில் ஒன்று போட்டிருந்தேன், ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திரம் என்னும் யாகம் அர்ப்பிக்கிறவன். இந்த பலி செலுத்துறதுனால எப்படி கடவுளுடைய ராட்சியம் அக்கினி அந்த ஆற்றல் நமக்குள்ள வருதுங்கிற அந்த மெசேஜை இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதை அவங்க நீங்கள் பார்த்துட்டு அதை எனக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதே இது அனுப்பி நான் பார்க்குறேன். அவங்க அந்த மெயில் ஐடியை தட்டி பார்க்கும்போது அந்த ப்ரோக்ராம் வருது. அப்போ இது முன்னாடி போட்டதில்லை, நேற்று போட்டது இல்லையே. அப்போது ஃபேஸ்புக்கில் இப்போ ஒன்று ஃபேஸ்புக்கில் கிடக்கும், இல்லை இப்போ யூடியூப்பில் கிடக்கும். ஒன்று யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே அதை எழுதிடுறாங்க. வரிசையாக அதுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 10 இதை பார்த்து 10ம் ஒரே இதில் வந்துருந்துச்சு. 10ம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு ப்ரோக்ராமாக இருக்குது அதில். அதனால் இந்த நிகழ்ச்சியை பூரா பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்டதாக 700 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்னும் தொடர்ச்சியாக என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பயனடையணும்னா சொன்னால் நீங்கள் உட்காரணும், பயன்படுத்தணும். வீட்டில் சோத்தை பொங்கி வச்சுட்டு சாப்பிடலன்னா வயிறு பசி தீருமா? சொல்லுங்கள், வயிறு பசி தீருமா? இது மாதிரி இது சாப்பாடுங்க. இதைத்தான் நான் அடுத்த பகுதியில் பேச போகிறேன். அப்பம், உணவு. கடவுள் என்பவர் இந்த ஆன்மாவின் உணவாக இருக்கிறார். கைதிட்டுகளை பார்ப்போம்.